ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி நாளையே நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். சாதிக்கும் எண்ணம் மட்டும் உன் ஆழ்மனதில் இருந்தால் போதுமென் செல்லமே. எது இருந்தாலும் இல்லைனாலும் நிச்சயமாக நீ சாதிச்சு ஜெயிச்சிடலாம். உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். இது புரியாமல் நான் நினச்சது கிடைக்கல, ஆசைப்பட்டதை அடையலைன்னு எதற்காக வருந்துகிறாய்? நீ நினச்சதை நடத்தி கொடுப்பது என்பது மிகவும் அதிசயமும் அற்புதமும் கலந்த விஷயம்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதில் பல சிக்கல்கள் அல்லவா ஒளிஞ்சிருக்கு. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ விரும்பினதை எப்படி நான் உனக்கு தராமல் இருப்பேன்? நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உன்னுடைய தகுதியை தீர்மானிக்கிறது ஆண்டவனும் இல்லை, அடுத்தவனும் இல்லை, உன்னுடைய உழைப்பு மட்டும்தானே. விழுந்து விழுந்து நீ சிரிக்கலாம், எல்லா விஷயங்களையும் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் தவறு கீழே விழுந்துட்டாங்கன்றதை பார்த்து ரசிக்கவோ சிரிக்கவோ நான் உனக்கு அனுமதி அளிக்க மாட்டேனேன் செல்லமே. எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு முறை கூட கீழே தவறி விழுகாமலாம் வாழ்ந்துடுறாங்க. அப்படிதான் ஒரு சில மனிதர்கள் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கும் போது நீ ஏன் அவர்களை பார்த்து கேலி செய்ய வேண்டும்? வாழ்க்கையின் நோக்கம் என்பது எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து கேலி செய்வதாகவோ நிந்திப்பதாகவோ இருக்கக்கூடாது. நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். ஆறுதலான ஒரு வார்த்தை என்பது எப்படிப்பட்ட கவலைகளையும் மறக்க வைக்கும் என்பதை அறிந்ததால் தான் இப்போது உனக்கு ஆறுதலை கொடுத்து இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன்னு சந்தோஷத்தையும் சொல்வதற்காக வந்திருக்கேன். தகுதி இல்லாத இடத்துல அன்பை கொடுத்துட்டு ஏமாந்துட்டனேன்னு சொல்லாத. அப்பாடா தப்புசிட்டனே நினச்சி மகிழ்ச்சிகள் என் செல்லமே. அதிகம் கோபப்படுகிற மனிதர்களிடம் நெருங்கி பழகி பார்த்தா உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிரம்பி இருக்கும். என் அன்பு பிள்ளையான நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சிலர் கோபப்படுறதுனால கெட்டவங்கன்னு நினைக்காத. அன்பா பொறுமையாக பாசமாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறதுனால அவங்க நல்லவங்கன்னு நினைக்காத. யாராக இருந்தாலும் பழகி பார்த்து புரிஞ்சுக்கோ. இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே கடைசியில் வெறும் நினைவுகளாக மட்டும்தானே இருக்க போகிறாங்க. முடிஞ்சவரை நீ மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டும் பரிசலி. யாருக்கும் கெடுதல் செஞ்சோ ஏமாற்றியோ துரோகம் செய்தோ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டகால நிகழ்வுகளாக கொடுத்து விடாதே என் செல்லமே. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது சேர்த்து வச்சாதான் வருங்காலம் என்பது சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது சமாளிப்பதற்கும் உன்னுடைய சேமிப்பு உதவும் அல்லவா? புரிஞ்சு உன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பி. உன்னை பிடிக்காத யாருக்கும் நீ ஒருபோதும் பாரமாக இருக்கக்கூடாது. பிடிக்காதவர்களிடமிருந்து விலகி போய் நீ தூரமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல என் செல்லமே, சில மனிதர்களின் மனமும் தான். வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. சுயநலத்துக்காக சொல்லலை, உன்னுடைய தன்மானத்துக்காக சொல்கிறேன். தட்சணையை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கு தான் உன் சாயப்பா நான் நிறைய வாரி வழங்குவேன். நீயும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். விதின்னு ஒன்று சூறாவளி போல உன்னை சுழற்றி அடித்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே. மூச்சு திணற அளவுக்கு அந்த சூறாவளி எனும் கஷ்டம் உன்னை தாக்குதுன்னா உடனே உனக்காக நான் ஓடி வந்து துணை நிற்பேன். அதுக்கு பிறகு விதியே உன்னை கண்டு பயந்து ஓடும். அமைதியாக அமர்ந்து என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு. தனிமை என்பது ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தாது. உனக்கான தனிமையும் கூட உன் வாழ்விற்கான பல விஷயங்களை உனக்கு உணர்த்தும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமாக பொறுமையாக பேசு. ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் தனிமையை தவிர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் வரவழைக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் கிடைத்ததெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகும். உனக்கு பிடித்ததும் ஒரு நாள் வெறுத்து போகும். ஏன்னா இந்த உலகில் நிரந்தரம்னு எதுவும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் உன் சாயப்பா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என் செல்லமே. நீ அழுவதினால் மட்டும் ஏதாவது தவறாக நடந்த விஷயம் சரியாயிடுமா என்ன? எது தவறாக நடந்தாலும் அதை சரி செய்யவும் நான் இருக்கேன். சரியாக நடக்கக்கூடிய விஷயங்களை உன் விருப்பம் போல முடிச்சு கொடுக்கவும் நான் இருக்கேன். ஓம் சாய்ராம்.